ஓரா என்றால் என்ன? நீங்கள் ஒரு அறையில் இருந்தாலும் யாரும் உங்களை கவனிக்காதது போலவோ, நீங்கள் பேசினாலும் யாரும் கேட்காதது போலவோ, நீங்கள் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்தாலும் பாராட்டப்படாமல் இருப்பது போலவோ எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் அதே சமயத்தில் வேறு யாரோ ஒருவர் அறைக்குள் நுழைந்ததும் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பார். அவர் பேச ஆரம்பித்தால் மக்கள் கூர்ந்து கேட்பார்கள், அவர் சொல்வதையெல்லாம் கேட்பார்கள், அவர் சென்ற பிறகும் அவரை புகழ்வார்கள். இது ஏன் நடக்கிறது? ஏனெனில் அவரிடம் சக்தி வாய்ந்த ஓரா இருக்கிறது. சிலர் பார்ப்பதற்கு சாதாரண உடை அணிந்து சாதாரண தோற்றத்துடன் இருந்தாலும் ஏன் இவ்வளவு கவர்ச்சியாக தெரிகிறார்கள் என்று எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சிலரை சந்தித்த பிறகு நாம் ஏன் இலகுவாக உணர்கிறோம்? மேலும் சிலருடன் சிறிது நேரம் செலவழித்த பிறகு ஏன் சோர்வு, எரிச்சல் அல்லது அமைதியின்மை ஏற்படுகிறது? இது எந்த மாயையினாலும் அல்ல, ஓரா எனப்படும் ஆற்றலினால்தான். இன்று நாம் ஓரா என்றால் என்ன, அது எவ்வாறு செயல்படுகிறது, ஓரா ஏன் பலவீனம் அடைகிறது, அதை எவ்வாறு தூய்மையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றலாம் என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். இதன் மூலம் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள், உங்கள் பேச்சை கவனமாக கேட்பார்கள். நேற்று வரை உங்களை பரிகசித்தவர்கள் கூட இன்று உங்களை புகழ்வார்கள். ஓரா என்பது உங்கள் ஆற்றல், உங்கள் தாக்கம், நீங்கள் இல்லாத போதும் மக்கள் நினைவில் வைத்திருக்கும் உங்கள் இருப்பு. ஓரா என்பது உங்கள் அதிர்வுகள், உங்கள் ஆளுமை, மக்களை உங்கள் பக்கம் ஈர்க்கும் உங்கள் உணர்வின் ஒளி. ஓரா அல்லது ஆபா மண்டலம் என்பது நம் உடலை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் அடுக்கு. இது நம் உணர்வுகள், எண்ணங்கள், ஆரோக்கியம், விழிப்புணர்வு மற்றும் மனநிலையை குறிக்கிறது. விஞ்ஞான ரீதியாக இதை மின்காந்த புலம் எனவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனவும் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும், விலங்கும், தாவரமும், ஏன் பொருட்களும் கூட தங்கள் சொந்த ஆற்றலை வெளியிடுகின்றன. ஓராவை நீங்கள் ஒரு வைஃபை சிக்னலை போல புரிந்து கொள்ளலாம். இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் முழு அமைப்பும் அதில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வாயால் என்ன பேசினாலும் உங்கள் ஓரா நீங்கள் உட்குள்ள என்ன உணர்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தும். உங்கள் ஓரா என்பது நீங்கள் யார், நீங்கள் உட்குள்ள எப்படிப்பட்டவர், நீங்கள் என்ன ஆற்றலை சுமந்து செல்கிறீர்கள் என்பதை உலகிற்கு சொல்லும் ஒரு விஷயம். ஒரு புதிய நபரை நீங்கள் முதல் முறையாக சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எதுவும் பேசவில்லை, லேசாக புன்னகைத்தார். ஆனால் ஏன் தெரியவில்லை, இந்த நபர் மிகவும் நல்லவர், நம்பகத்தன்மை உள்ளவர் என்று உங்களுக்கு தோன்றுகிறது. இது உங்கள் மாயையா? இல்லை, இது அந்த நபரின் ஓரா. அது உங்கள் ஆழ்மனதுடன் பேசுகிறது. கடவுள்களும் பெரியோர்களின் படங்களில் அவர்களின் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் மற்றும் பின்னால் ஒரு ஆற்றல் சக்கரம் அவர்களின் ஓராவையே குறிக்கிறது. உங்கள் ஓரா எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் ஆளுமை, உங்கள் தாக்கம், உங்கள் உலகம் உருவாகும். சில சமயங்களில் மக்கள் உங்கள் அருகே வந்து அமர விரும்புவார்கள், ஏனெனில் அவர்களுக்கு உங்கள் அருகில் அமைதி உணர்வு இருக்கும். சில சமயங்களில் உங்கள் பெயர் மட்டுமே யாரையாவது சிரிக்க வைக்கும். சில சமயங்களில் நீங்கள் எதுவும் பேசாமலேயே உங்கள் இருப்பு மக்களை பயமுறுத்தும். ஓரா என்பது மக்களை நம்முடன் இணைக்கும் அல்லது நம்மிடம் இருந்து விலக்கும் சக்தி. உங்கள் ஓரா தூய்மையாகவும் வலுவாகவும் இருந்தால் துக்கப்படுபவர்கள் கூட உங்கள் அருகே வந்து நிம்மதியை உணர்வார்கள். ஆனால் உங்கள் ஓரா பலவீனமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களின் எதிர்மறை ஆற்றலால் நீங்களே நோய்வாய்ப்படலாம். ஓரா என்பது ஒரு கற்பனையான விஷயமல்ல, இது ஒரு வாழும், மாறிக்கொண்டிருக்கும் ஆற்றல். அது உங்கள் எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறையால் உருவாகிறது மற்றும் பலவீனமடைகிறது. அதாவது நீங்கள் உள்ளுக்குள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்ற ஆற்றல்தான் உங்களை சுற்றிலும் பரவுகிறது. ஓரா எவ்வளவு சுத்தமாகவும் வலுவாகவும் இருக்கிறதோ அவ்வளவு கவர்ச்சியாகவும் அமைதியாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் நீங்கள் உணர்வீர்கள். ஓராவை பார்ப்பது அல்லது உணர்வது எப்படி? ஓராவை பார்ப்பது அனைவருக்கும் சாத்தியமில்லை, ஆனால் பலரால் அதை உணர முடியும். உதாரணமாக, நீங்கள் ஒருவருக்கு அருகே உட்காரும்போது எந்த காரணமும் இல்லாமல் சோர்வையோ அல்லது இலகுவான உணர்வையோ அனுபவிக்கும்போது நீங்கள் ஓராவை உணர்கிறீர்கள். சில இடங்களுக்கு சென்றவுடன் மனம் இலகுவாக தோன்றும், அது அந்த இடத்தின் ஓராதான். ஓராவை பார்ப்பது தியான பயிற்சி மற்றும் நுட்பமான அவதானிப்பு மூலம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் உணர்வது இப்போதிலிருந்தே தொடங்கப்படலாம். இருந்தபோதிலும் ஓராவை பார்க்க கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்காக ஒரு சிறிய பயிற்சி உள்ளது. இதற்கு 3 படிகள் உள்ளன. அமைதியான அறையில் ஒருவரை வெள்ளைச் சுவரில் முன்னால் அமர வைக்கவும். அவரது உடலைச் சுற்றிலும் பாருங்கள். நேரடியாக பார்க்க வேண்டாம், லேசாக பக்கவாட்டில் பாருங்கள். சில நிமிடங்கள் கவனமாக பார்த்த பிறகு லேசான ஒளி அல்லது நிறங்கள் புலப்படத் தொடங்கும். இதுவே ஓரா. இது தியானம், பயிற்சி மற்றும் அமைதியான மனதுடன் படிப்படியாக வரும். இப்போது நீங்கள் இது வெறும் நம்பிக்கைகள் தானா என்று யோசிக்கலாம். கிர்லியன் புகைப்படம் எடுத்தல் என்ற தொழில்நுட்பம் மூலம் விஞ்ஞானிகள் முதலில் ஓராவை பதிவு செய்துள்ளனர். இது ஒரு வகையான சிறப்பு கேமரா தொழில்நுட்பம். இது எந்த பொருள் அல்லது நபரை சுற்றி உள்ள ஆற்றலை நிறங்களில் காட்டுகிறது. ஒவ்வொரு ஓராவின் நிறமும் நமது எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் ஆற்றலின் அளவை குறிக்கிறது. ஓரா ஒருபோதும் ஒரே நிறத்தில் இருக்காது. இதில் பல நிறங்கள் ஒரே நேரத்தில் இருக்கலாம்,
ஆனால் ஒரு முக்கிய நிறம் இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையின் நிலையை குறிக்கிறது. ஓரா மாறும்போது இந்த நிறங்களும் மாறுகின்றன. திரையில் ஓடும் புகைப்படத்தை பார்த்து நீங்கள் ஓராவையும் அதன் நிறத்தின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளலாம். மேலும் ரஷ்யாவில் ஓரா குறித்து பல ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன. மனிதனின் ஓராவில் ஏற்படும் மாற்றங்கள் அவரது மனநிலை, ஆரோக்கியம் மற்றும் எண்ணங்களுடன் தொடர்புடையது என்று அங்கு கண்டறியப்பட்டுள்ளது. மக்கள் உங்களை ஏன் புறக்கணிக்கிறார்கள்? நீங்கள் ஏன் புறக்கணிக்கப்படுகிறீர்கள்? மக்கள் உங்கள் பேச்சை ஏன் கேட்பதில்லை? ஏன் யாரும் உங்கள் பேச்சை கம்பீரமாக எடுத்துக்கொள்வதில்லை? இதற்கு காரணம் மிக தெளிவானது. நீங்கள் உங்களை மதிப்பதை கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் உங்கள் மனதில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதுதான் உலகிற்கு தெரிகிறது. நீங்கள் உங்களை பலவீனமாக நினைத்தால் உலகம் உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். நீங்கள் உங்களை பயனற்றவராக நினைத்தால் உலகம் உங்களை மதிப்பதை நிறுத்திவிடும். உங்கள் ஓரா உங்கள் மனதிலிருந்தே தொடங்குகிறது. நமது முடம் நமது எண்ணங்களின் கண்ணாடி. நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அது அனைத்தும் உங்கள் முகத்தில் பிரதிபலிக்கும். உங்களுக்குள் தன்னம்பிக்கை இல்லாத போது, நீங்கள் பயப்படும் போது, எதிரில் உள்ளவர் எதுவும் கேட்காமலேயே நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறார். பின்னர் இந்த முகம், இந்த பயந்த உடல் மொழியாகியவை மக்களை உங்களை அடக்கவும், உங்களை பரிகசிக்கவும், உங்களை அவமதிக்கவும் அனுமதிக்கின்றன. இப்போது யோசித்து பாருங்கள், உங்கள் முகம் ஒளியுடன் பிரகாசித்தால் என்ன ஆகும்? உங்களை பார்க்கும் மக்கள் இவருக்குள் ஏதோ விசேஷம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன ஆகும்? ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால், இதை எப்படி மாற்றுவது? உங்களுக்குள் இருக்கும் உங்கள் உருவம் ஒரே நாளில் உருவாகவில்லை. எனவே அதுவும் படிப்படியாக ஒவ்வொரு எண்ணமாகவே மாறும். இதை மாற்றும் முதல் வழி சுய பேச்சு, அதாவது உங்களுடன் நீங்களே பேசுவது. ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் உங்களுடன் பேசுங்கள். நான் சக்தி வாய்ந்தவன், நான் அழகானவன், நான் புத்திசாலி, எனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு அமைதி இருக்கிறது, ஒரு புரிதல் இருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆரம்பத்தில் விசித்திரமாக தோன்றும், ஆனால் நம்புங்கள், 15-20 நாட்களில் உங்களுக்குள் இருக்கும் தோல்வியடைந்த பலவீனமான நபர் படிப்படியாக மறைந்து ஒரு புதிய ஒளிரும் ஆளுமை பிறக்கும். அப்போது மக்களின் கண்களுக்கு உங்கள் ஓரா புலப்படத் தொடங்கும். உங்களின் சொந்த கருத்தே உங்கள் அடையாளம். அடுத்த விஷயம் என்னவென்றால், உங்களின் சொந்த கருத்தே உங்கள் அடையாளமாகும். உங்கள் ஓரா மற்றவர்களிடமிருந்து வருவதில்லை, அது உங்களுக்குள் இருந்தே வருகிறது. நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொண்டால்தான் மக்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். காட்டின் ராஜா சிங்கம் என்பதால் அதுதான் சிங்கம் என்று யாருக்கும் சொல்லவில்லை. அது சிங்கம், ஏனெனில் அதன் நடை, அதன் பார்வை, அதன் பால் எப்படித்தான். நீங்களும் யாருடைய முன்னிலையிலும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களை ஏற்றுக்கொண்டால் போதும். மக்களை மகிழ்விப்பதை நிறுத்துங்கள். அடுத்த விஷயம், மக்களை மகிழ்விக்கும் பழக்கத்தை விடுங்கள். மக்கள் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை. அதனால்தான் உங்களை நீங்களே மகிழ்விக்க தொடங்குங்கள். நீங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளத் தொடங்கும் போது உங்கள் அடையாளத்தை இழக்கிறீர்கள். உங்களுக்கு அடையாளம் இல்லாத போது உங்களுக்கு ஓராயிருப்பதில்லை. இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதில் உங்களை இழந்துவிட்டால் யாரும் உங்களை நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். சக்தி வாய்ந்த ஓரா கொண்டவர்கள் தங்கள் விருப்பப்படி செயல்படுகிறார்கள், தங்கள் நிபந்தனைகளின்படி வாழ்கிறார்கள். அதனால்தான் மக்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள். உங்கள் ஓராதான் உங்கள் பெயரை உங்களுக்கு பின்னால் விட்டுச் செல்லும். நீங்கள் உங்களை பற்றிய உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளும் நாளில் மக்கள் உங்களுக்கும் மதிப்பளிப்பார்கள். உங்களை வெறுக்கும் உங்கள் எதிரிகளும் உள்ளுக்குள் உங்களை மதிப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் வித்தியாசமானவர். உங்களுக்குள் ஏதோ ஒரு விசேஷ விஷயம் இருக்கிறது என்பதை அவர்களும் அறிவார்கள். ஓரா என்பது ஒரு தனிப்பட்ட சக்தி மட்டுமல்ல, அது ஒரு அண்ட தொடர்பு. உங்கள் ஓராவின் அதிர்வெண் உங்களை பிரபஞ்சத்தின் ஆற்றல்களுடன் இணைக்கிறது. அதனால்தான் துறவிகள் மற்றும் முனிவர்களின் ஓரா பல மைல்களுக்கு அப்பால் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு அருகில் கூட்டம் அமைதியடைகிறது, மனம் ஸ்திரமடைகிறது. நீங்களும் உங்கள் ஓராவை அத்தனை தூய்மையாக்கினால் நீங்கள் எதுவும் பேசாமலேயே மக்களுக்கு அமைதியை தரலாம். ஓரா ஏன் மதவீனமடைகிறது? இப்போது அடுத்த கேள்வி, ஓரா ஏன் பலவீனமடைகிறது? நீங்கள் தொடர்ந்து கவலை, பயம், பொறாமை அல்லது கோபத்தில் இருந்தால் உங்கள் ஓரா அழுக்காகவோ அல்லது பலவீனமாகவோ மாறும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களுடன் நேரம் செலவழித்தால், போதுமான தூக்கம் பெறவில்லை என்றால், தியானம், பிராணாயாமம் அல்லது சுய பராமரிப்பு செய்யவில்லை என்றால், அதிக திரை நேரம் அல்லது சமூக ஊடகங்களில் சிக்கியிருந்தால் உங்கள் ஓரா பலவீனமடையும். உங்கள் ஓரா பலவீனமாக இருந்தால் நீங்கள் விரைவில் சோர்வடைவீர்கள். மக்கள் உங்களிடமிருந்து விலகியிருப்பார்கள். மற்றவர்களின் எதிர்மறை ஆற்றலால் நீங்கள் விரைவில் பாதிக்கப்படுவீர்கள். எந்த வேலையிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. உங்கள் சிந்தனை தரம் குறையத் தொடங்கும். ஓராவை எவ்வாறு சுத்தம் செய்வது? இப்போது கேள்வி என்னவென்றால், நமது ஓரா அசுத்தமாகிவிட்டால் அதை எப்படி சுத்தம் செய்வது? ஓராவை சுத்தம் செய்ய பல வழிகள் உள்ளன.
ஆனால் இன்று நான் உங்களுக்கு 7 சக்தி வாய்ந்த விதிகளை சொல்லப் போகிறேன். நீங்கள் அவற்றை கடைபிடித்தால் 7 நாட்களுக்குள் உங்களுக்கு விளைவுகள் தெரிய தொடங்கும். மேலும் உங்கள் ஓரா கவர்ச்சியாகவும் பிரகாசமாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் மாறத் தொடங்கும். தியானம் பயிற்சி செய்ய பல வழிகள் உள்ளன. ஆனால் எளிதான வழி உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி மனதை ஒருமுகப்படுத்துவது. பின்னர் உள்ளே செல்லும் ஒவ்வொரு மூச்சுடனும் நேர்மறை ஆற்றல் உங்களுக்குள் நுழைவதாகவும், வெளியே செல்லும் ஒவ்வொரு மூச்சுடனும் பயம், கவலை, கோபம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறுவதாகவும் உணருங்கள். காட்சிப்படுத்துதல். நமது கற்பனை சக்தியில் அற்புதமான சக்தி உள்ளது. கண்களை மூடிக்கொண்டு ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து உங்களைச் சுற்றி அதிகாலை சூரியனின் ஒளி பரவியிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். இந்த ஒளி உங்களுக்குள் உள்ள அனைத்து எதிர்மறை தன்மை, கவலை மற்றும் பயத்தை வெளியேற்றுகிறது. நீங்கள் வலிமையானவர், மகிழ்ச்சியானவர் மற்றும் ஆற்றல் மிக்கவர் என்று கற்பனை செய்யுங்கள். காட்சிப்படுத்துதல் பயிற்சியை நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யலாம். அதற்கு ஒரு அமைதியான இடம் மட்டுமே தேவை. நீர். பண்டைய காலத்திலிருந்தே ஓடும் நீர் தூய்மைப்படுத்தும் சக்தி கொண்டது என்று கூறப்படுகிறது. கங்கா ஸ்நானத்தின் முக்கியத்துவம் இதனால்தான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளிக்கும்போது இந்த நீர் உங்கள் ஓராவை சுத்தம் செய்கிறது என்ற எண்ணத்துடன் குளியுங்கள். அதே சமயம் நீரின் ஒவ்வொரு துளியும் உங்கள் உடல் அழுக்கையும், மனதில் உள்ள கெட்ட மற்றும் எதிர்மறை எண்ணங்களையும், ஏதேனும் நோய் இருந்தால் அந்த நோயையும் அதனால் ஏற்படும் வலியையும் துன்பங்களையும் தன்னுடன் இழுத்து செல்கிறது என்றும், நீங்கள் முன்பை விட ஆரோக்கியமாகவும் நேர்மறையாகவும் மாறுகிறீர்கள் என்றும் உணருங்கள். இப்போது விஞ்ஞான ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீருக்கு ஒரு சொந்த ஞாபக சக்தியும் நுண்ணறிவும் உள்ளது. நீருடன் உங்கள் உணர்வு எப்படி இருக்கிறதோ அதே போன்ற விளைவு நீரிலும் உருவாகிறது. எனவே நீங்கள் தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் இந்த தண்ணீர் நேர்மறை மற்றும் ஆற்றலால் நிரம்பியுள்ளது என்ற எண்ணத்துடன் குடிக்கவும். தண்ணீரை சிறிது சிறிதாக பருகவும். கூடுதலாக நீங்கள் மற்றொரு விஷயத்தையும் செய்யலாம். இன்றிலிருந்து வாரத்திற்கு 2 முறை குளிக்கும் நீரில் சிறிதளவு கல் உப்பை போடுங்கள். முடிந்தால் ஒரு வாளி வெதுவெதுப்பான நீரில் ஒரு கைப்பிடி உப்பை போடுங்கள். இது உங்கள் சருமத்தை மட்டுமல்ல, உங்கள் ஓராவையும் சுத்தம் செய்கிறது. நாள் முழுவதும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்ட அனைத்து எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் இந்த உப்புநீர் குழியலால் வெளியேறிவிடும். உப்புநீர் குழியல் ஓராவை சுத்தம் செய்வதற்கான ஒரு மிக பழமையான முறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பலனை நீங்கள் முதல் முறை குளிக்கும்போதே உணர்வீர்கள். 4. இயற்கை. ஓரா சுத்திகரிப்பின் 4வது வழி இயற்கை. இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி இயற்கை. பகலில் எப்போது நேரம் கிடைத்தாலும் நீங்கள் நிச்சயமாக இயற்கை நடைப்பயிற்சிக்கு செல்லுங்கள். மரத்தடியில் உட்காருங்கள், புல்வெளியில் வெறும் காலுடன் நடங்கள், அல்லது சூரிய ஒளியில் 10 நிமிடங்கள் நில்லுங்கள். இயற்கையின் ஆற்றல் மிக தூய்மையானது. நீங்கள் இயற்கையுடன் எவ்வளவு அதிகமாக இணைகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஓரா அமைதியுடனும் ஒளியுடனும் நிரம்பும். 5. உங்கள் சுற்றுப்புறத்தை ஒழுங்கமைக்கவும். ஓரா சுத்திகரிப்பின் 5வது வழி உங்கள் சுற்றுப்புற சூழலை ஒழுங்கமைப்பது. உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் ஓராவை நேரடியாக பாதிக்கிறது. அனைத்தும் ஆற்றல்தான். ஆற்றல்தான் எல்லாம் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஒரு குறிப்பிட்ட வகையான அலைகள் உள்ளன. நீங்கள் உங்கள் ஆடைகள், புத்தகங்கள் மற்றும் பொருட்களை சுற்றிலும் சிதறி போட்டு அழுக்காக வைத்திருக்கும் போது அந்த பொருட்களிலிருந்து எதிர்மறை ஆற்றல் வெளியேறுகிறது. எனவே நீங்கள் வாழும் வீடு, நீங்கள் வேலை செய்யும் இடம், நீங்கள் படிக்கும் இடம் ஆகியவற்றை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பது உங்கள் முதல் பொறுப்பாகும். நம்மை சுற்றியுள்ள ஆற்றலே நம்மிடம் அதிகமாக வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் 5 நிமிடங்கள் உங்கள் அறையை ஒழுங்கமைக்கவும். இந்த 5 நிமிடங்கள் உங்கள் ஓராவின் ஆரோக்கியத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். 6. பழக்க வழக்கங்களை மாற்றவும். ஓரா சுத்திகரிப்பின் 6வது வழி பழக்க வழக்கங்களை மாற்றுவது. ஓரா ஒரு பஞ்சு போன்றது. உங்களை சுற்றியுள்ளதை அது உள்வாங்கும். எனவே எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகியிருங்கள். உங்களை உயர்த்தும் நபர்களுடன் அதிக நேரம் செலவிடுங்கள். தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் மற்றும் பாடல்கள் கூட உங்கள் ஓராவை பாதிக்கின்றன. 7. நம்பிக்கை. ஓரா சுத்திகரிப்பின் 7வது வழி நம்பிக்கை. நீங்கள் எந்த வடிவத்தில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அவருடன் இணைவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அனைத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த சக்தியுடன் நீங்கள் இணையும் போது உங்கள் ஓரா தானாகவே தெய்வீகமாகிறது. அந்த பரம சக்தியிடம் ஒவ்வொரு நாளும் 2 நிமிடங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஹே ஈஸ்வர், என் ஆற்றலை தூய்மைப்படுத்துங்கள். என்னை அன்பு, கருணை மற்றும் துணிச்சலால் நிரப்புங்கள். நம்பிக்கை என்பது உங்களை உடைந்து போக விடாத ஒரு சக்தி. மேலும் உடைவதற்கு முன்னரே உங்களை ஆதரிக்கும். தேவி லக்ஷ்மி, மகளே, இப்போது கவனமாக கேள். எந்த பெண்ணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத பொருட்களை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன். இந்த பொருட்களை தானம் செய்தால் நான் அந்த வீட்டை விட்டு சென்று விடுவேன் என்றாள். தானம் செய்யக்கூடாத 5 பொருட்கள். சுலோச்சனா, முதல் பொருள் சப்பாத்தி கட்டை மற்றும் தவா.
எந்த பெண்ணும் தன் வீட்டின் சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை மற்றவர்களுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. சமையலறையில் இந்த பொருட்களின் முக்கியத்துவம் மிக அதிகம். இந்த பொருட்களின் தூய்மை எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பொருட்களைக் கொண்டுதான் விஷ்ணு பகவானுக்கு பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. மேலும் தவாவில் செய்யப்பட்ட முதல் ரொட்டியும் பசுமாட்டிற்கு அளிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்த பொருட்களை எப்போதும் சுத்தமாகவும் புனிதமாகவும் வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்தால் அவை அசுத்தமாகலாம். பிறகு அவற்றை பயன்படுத்துவது அசுப பலன்களை கொடுக்கும். அதனால்தான் சுலோச்சனா, நீ உன் சமையலறையின் சப்பாத்தி கட்டை மற்றும் தவாவை உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்து மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறாய். அடுத்து லக்ஷ்மி தேவி, சுலோச்சனா, இப்போது இரண்டாவது பொருளை பற்றி கேள். நீ உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உன் வீட்டிலிருந்த துடைப்பத்தையே கொடுத்து விட்டாய். எந்த பொருளில் நான் எப்போதும் வசிப்பேனோ, எந்த பொருள் எனக்கு மிகவும் பிரியமானதோ அதையே நீ மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டாய். அப்படியானால் நான் உன் வீட்டில் எப்படி தங்குவேன்? சுலோச்சனா, எந்த பெண் தன் வீட்டின் துடைப்பத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாளோ அவளின் வீட்டை நான் துறந்து விடுவேன். துடைப்பத்தால் வீட்டின் தூய்மை பராமரிக்கப்படுகிறது. எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்குதான் நான் வசிப்பேன். சுலோச்சனா, வீட்டில் துடைப்பத்தை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும் என்பதை மனதில் கொள். துடைப்பத்தின் மீது வெளியாட்களின் பார்வை படக்கூடாது. துடைப்பம் ஒரு மிகவும் புனிதமான பொருள். அதை காலால் மிதிக்கக்கூடாது. மேலும் அதை கொண்டு ஒருபோதும் மலம் போன்ற அசுத்தங்களை சுத்தம் செய்யக்கூடாது. தாயே லக்ஷ்மி, சுலோச்சனா, இப்போது மூன்றாவது பொருளை பற்றி கேள். எந்த பெண்ணும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாத அந்த பொருள் ஆபரணங்கள். ஒரு பெண் தன் ஆபரணங்களை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் எப்போதும் ஆபரணங்களில்தான் வசிப்பேன். ஒரு பெண்ணின் 16 சிருங்காரங்களில் நகைகளுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. ஒரு திருமணமான பெண் தன் ஆபரணங்களை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு அணிய கொடுக்கக்கூடாது. எந்த பெண் தன் ஆபரணங்களை மற்ற பெண்களுக்கு கொடுக்கிறாளோ அவளின் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டம் வரும். சுலோச்சனா, இப்போது நான் உனக்கு நான்காவது பொருளை பற்றி சொல்கிறேன். எந்த மனிதனும் மாவை நேரத்திற்கு பிறகு வெள்ளை நிற பொருட்களை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது. ஆனால் நீ மாலை நேரத்தில் பால் தானம் செய்தாய்.